இந்த சோழவள நாட்டின் கனமங்கலத்தில் வாழ்ந்து வந்த தாயனார் மிகச்சிறந்த சிவபக்தர், சிவ அன்பர், சிவபித்தர். அற்புதமான அடிசில் கீரையும் மாவிடுவையும் தன் தலையிலே சுமந்து கொண்டு போய் சரியா ஒவ்வொரு நாளும் அங்கு உள்ள சிவன் ஆலயத்தில் படைத்து அதை சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து அடியார் திருக்கூட்டத்தோடு அமர்ந்து சாப்பிட்டு அவர்களுக்கு அன்னம் பாலிப்பதை தொடர் வாடிக்கையாக வைத்து வந்தார். வறுமை உச்ச தாண்டவமாடியது. அவருடைய உடம்பில் ஒரு நடுக்கம் வந்துவிட்டது. இருந்தாலும் நாள்தோறும் இந்த பணிவிடைகளில் ஒரு நாளும் குறைவில்லை. அந்த சென்னல் அரிசி கீழே விழுந்துருச்சு, மாவிடு கீழே விழுந்துருச்சு, அந்த கீரை அப்படியே இருக்கு. ஐயோ, எம்பெருமானுக்கு இன்றைக்கு திரு அமுது செய்ய முடியவில்லையே, இந்த மனித பேரு, இந்த உடம்பு எதற்கு என்று சொல்லி பக்கத்தில் இருந்த அருவாளை எடுத்து தன் கழுத்தை அறுப்பதற்கு முற்படுகின்ற போது பூமியில எப்படி வெடிப்புகள் இருக்குமோ அது மாதிரி பிளந்து அந்த பூமியிலிருந்து ஒரு அசிரிதியோடு ஒரு கரம் வந்து அவருடைய கரத்தை பற்றியது. ஆண்டவனுக்கு உணவு தர முடியாத இந்த உடம்பு எதுக்குன்னு கழுத்தை அரிப்பதற்கு அறிவாளால் முற்பட்டதால் தாயனார் அறிவட்டையாரானார். இந்த மண்ணில் இதுவரை தெரியாத, பேசப்படாத, அறியாத நாயன்மார்களுடைய சரித்திரத்தை சொல்வதை நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக நாம் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் அறிவாட்டையார் என்கின்ற நாயனாரினுடைய சிறப்பு குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். சோழவளநாடு சோடுரைத்து அந்த சோழவளநாட்டில் கனமங்கலம் என்கின்ற பகுதியில் வேளாளர் குலத்தில் பிறந்து வேளாளர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கியவர் இந்த தாயனார் என்கின்ற இயற்பெயரை கொண்டவர். இந்த தாயனார் தான் பிற்காலத்தில் அறிவாட்டையாரா மாறுறாரு. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இவருடைய சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். இந்த சோழவள நாட்டின் கனமங்கலத்தில் வாழ்ந்து வந்த தாயனார் மிகச்சிறந்த சிவபக்தர், சிவ அன்பர், சிவபித்தர். அந்த ஊர்ல உள்ள சிவன் ஆலயத்துக்கு நாள்தோறும் சென்று திரு அன்னத்தை நேவேத்தியமாக படைப்பார். அது என்ன திரு அன்னம் நேவேத்தியம் அப்படின்னு கேட்டா, சென்னல் அரிசிச்சோறு, சென்னல்ல பண்ண அரிசிச்சோறும் அற்புதமான அடிசில் கீரையும் மாவிடுவையும் தன் தலையிலே சுமந்து கொண்டு போய் சரியா ஒவ்வொரு நாளும் அங்கு உள்ள சிவன் ஆலயத்தில் படைத்து அதை சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து அடியார் திருக்கூட்டத்தோடு அமர்ந்து சாப்பிட்டு அவர்களுக்கு அன்னம் பாலிப்பதை தொடர் வாடிக்கையாக வைத்து வந்தார். உங்களுக்கு தெரியும், பொதுவா எல்லாம் அவன் செயல் என்று வாழக்கூடிய சிவபக்தர்களுக்கு சோதனை வைத்து அவர்களுடைய சாதனையை உலகத்திற்கு காட்டுவதுதான் அம்மையப்பனுடைய நோக்கம். அந்த வகையில் எல்லாம் வல்ல பரம்பொருள் இந்த ஜகத்தை ஆண்ட எம்பெருமான் பார்வதியிடம் சொல்லிவிட்டு இந்த தாயனாரினுடைய சிறப்பை மண்ணுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அவருடைய செல்வ செழிப்பை குறைத்து விட்டார். வறுமையை தாண்டவமாட வைத்தார். கூலி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தாயனாருடைய வாழ்க்கை சென்றது. ஒரு நாளைக்கு போய் கூலி வேலை செஞ்சாதான் வயிற்றையே கழுவ முடியும்னா அதையும் புறம் தள்ளிவிட்டு நாள்தோறும் சென்னல் அரிசியும் கீரையும் மாவிடுவோடு கூடைய சுமந்து இறைவனுக்கு அன்னம்பாளிப்பு செய்துதான் இவர் தன்னுடைய வேலைக்கு போவார். வறுமை உச்ச தாண்டவமாடியது. அவருடைய உடம்பில் ஒரு நடுக்கம் வந்துவிட்டது. இருந்தாலும் நாள்தோறும் இந்த பணிவிடைகளில் ஒரு நாளும் குறைவில்லை. ஒரு நண்பகல் வேளை இறைவன் இவருடைய பக்தியை, அளவு கடந்த அன்பை இந்த ஊருக்கு எடுத்துச் சொல்வதற்கு முற்பட்டார். இவர் வழக்கம் போல சென்னல் அரிசி கீரை மாவிடு ஒரு சும்மாடு வச்சு தலையில சுமந்து வேகாத வெயிலில் தளர்ந்த உடம்பில் ஒரு நடுக்கத்தோடு போறார். சாலைகளில் இந்த விவசாய நிலங்களில் வெடிப்பு இருக்கும் பாருங்க, அது மாதிரி பெரிய பெரிய வெடிப்புகள். இவர் தள்ளாடி தடுமாறி அப்படியே கீழே விழுகிறார். ஒரு வெடிப்புல இவருடைய கால் அப்படி மாட்டிக்குது. இந்த வெடிப்புல அப்படி கால் அப்படியே மாட்டிக்குது பிடிச்சு. இந்த தலையில் இருக்க கூட சரிந்து கீழே விழுகுது. அந்த சென்னல் அரிசி கீழே விழுந்துருச்சு, மாவிடு கீழே விழுந்துருச்சு, அந்த கீரை அப்படியே இருக்கு. ஐயோ, எம்பெருமானுக்கு இன்றைக்கு திரு அமுது செய்ய முடியவில்லையே, இந்த மனித பேரு, இந்த உடம்பு எதற்கு என்று சொல்லி பக்கத்தில் இருந்த அருவாளை எடுத்து தன் கழுத்தை அறுப்பதற்கு முற்படுகின்ற போது அந்த காலில் எப்படி பித்த வெடிப்பு இருக்குமோ, பூமியில் எப்படி வெடிப்புகள் இருக்குமோ
அது மாதிரி பிளந்து அந்த பூமியிலிருந்து ஒரு அசிரிதியோடு ஒரு கரம் வந்து அவருடைய கரத்தை பற்றியது. தாயனாரே, என் மீது நீங்கள் தாய் போல அன்பு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இக்காரியத்தில் இறங்குவது முறையன்று. உங்களுடைய அன்பை, பக்தியை, மேன்மையை உலகத்திற்கு காட்டுவதற்குத்தான் இந்த நாடகம் என்று சொல்வதை போல அசிரிதி சொல்லி அருவாளை அப்படி தூக்கி வாங்கி போடுறாரு. அவர் கண்வெடித்து பார்க்கிறார். எம்பெருமான் காட்சி. இவருடைய மனைவி, இவர் அரிசி கொண்டு போகும்போது மனைவி பஞ்சகவியத்தை சொம்புல எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த மனைவியும் கீழே விழுந்து கிடக்காங்க. 2 பேருக்கும் ஆனந்த கூத்தானின் அன்பு காட்சி. சிவத்தொண்டை நாள்தோறும் பிறகு செய்து சிவபதம் அடைந்தார். இவருக்கு ஏன் தாயனாருக்கு அறிவாட்டையார்னு பெயர்னா, ஆண்டவனுக்கு உணவு தர முடியாத இந்த உடம்பு எதுக்குன்னு கழுத்தை அரிப்பதற்கு அறிவாளால் முற்பட்டதால் தாயனார் அறிவட்டையாரானார். நம்ம கண்ணப்பரையும் சிறுத்தொண்டரையும் பூசலாரையும் காரைக்கால் அம்மையாரையும் கமலவதியும் மட்டுமல்ல, இந்த அறிவாட்டார் போல இருக்கக்கூடிய அடியார்களை நினைக்கின்ற போதே எம்பெருமான் மீது அவர்கள் வைத்த ஆனந்தத்தை உணர தெரிய முடிகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.